ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் vlog பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே அரைச்ச மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கிறதுலே மாவு வந்து கொஞ்சம் வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க பாத்திரத்தில் எதில் வேணால் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் அப்படி இல்லைன்னா அரை டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும். பாகு பதம்லாம் தேவை கிடையாது. வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கொதிக்கிற கேப்பில் தேங்காய் இந்த மாதிரி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவிக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி. அப்புறம் ஏலக்காய் பவுடர், வெள்ளை பாகு வந்து வடிகட்டி எடுத்துருக்கேன். தேங்காயை வந்து அதே கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நெய் சேர்த்தாலும் ஓகே தான். நல்லா கலர் மாறுற வரைக்கும் சூப்பராக வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க தேங்காவை. தேங்காய் கூடையே கிட்டி வச்சுருந்த பாகு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகும். இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இந்த பதத்தில் வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாவு பிணையிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சாஃப்டான பதம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.